Welcome to my Sunday vlog as a social media manager. A very busy day. வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ ஹாய், என்னடா இப்படி எந்திரிக்கிறேன்னு யோசிக்காதீங்க. காலையில் என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர்னால மட்டுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இட்ஸ் சண்டே பட் ஐம் ஒர்க்கிங்னா கூட பரவாயில்ல, 2-3 மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணணும், கஷ்டமாக இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹெக்டிக் டைமில் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் நம்ம தான் அதெல்லாம் உள்ளே அடக்கி வச்சுட்டு ஓம் சாந்தி சொல்லிட்டு வேலை பார்க்கணும். அப்படி ஒரு நாள் தான் இன்றைக்கி. காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக போஸ்ட் போட வேண்டியது இருந்துச்சு, போட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் மீட்டிங் இருக்கப்போ கால் பண்ணாங்க. அப்போ தான் எழுந்திரிச்சு சரி ஓகே இதுக்கு மேலே படுத்துருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தட்டு மாதிரி எழுந்திரிச்சு போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். யூனோ வாட், இது வந்து ஒரு வெஜிடேரியன் ஹாஸ்டல். அதனால் வந்துட்டு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் தான் போனேன். ஆனால் என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமே ஐ காட் டிஸப்பாயிண்டட். பிகாஸ் இன்றைக்கி புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதை பார்த்ததுமே சாப்பிட்ற மூட் போயிடுச்சு. பட் இருந்தாலும் வயிறு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வந்தேன். அண்ட் நீங்கள் அந்த விண்டோவை பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தெரியுமா? ஒய், பிகாஸ் நான் வந்துட்டு கீழே போகும்போது பார்க்க மாட்டேன். எப்போவுமே மேலே ஏறி வரும்போது அந்த இடம் எனக்கு கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அங்கே போய் நின்று அங்கேருந்து பார்த்தா ஒரு கார்னர் தெரியும், அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர். அங்கே பார்ப்பேன். அப்படியே என் லைஃப் 2 minutes ரீவைன் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அங்கே நின்று யோசிச்சுட்டு அப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்துடுறேன். அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் ரூமுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு சரி ஓகே காலை கடன்கள்லாம் நம்ம இன்னும் எதுவும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், மற்ற வேலையெல்லாம் முடிக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பண்ணிட்டேன். யூனோ வாட், நான் வந்துட்டு பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் தான் எடுத்தேன். எனக்கு தூக்கம் சொக்குது தெரியுமா? என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பிகாஸ் கைஸ் இட்ஸ் சண்டே. பட் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானே என்ன சமாதானப்படுத்திட்டு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு கோல்கேட்டில் அந்த ரெட் கலர் பேஸ்ட் இருக்கும், அதில் வந்துட்டு கூல் ஜெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுன்னு சொல்லி தான் இதை வாங்கிட்டு வந்தேன். பட் ஆனால் இது நல்லாவே இல்லை, இது வேறு ஏதோ காரமாக வேறு இருக்குது, டேஸ்ட்டாகவே இல்லை தெரியுமா? இட்ஸ் ஓகே, இதனால வாயில் புண்ணு வந்தது தான் மிச்சம். அப்புறம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என் ஃபேஸ் வாஷ் தீர போகுது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நல்லா அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு போய் வேலையாக பார்க்கலான்னு பார்த்தா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே கால் வந்துடுச்சு. அப்புறம் போய் அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணிட்டு என்னப்பா ஆச்சு, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் விடுங்க, நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்துட்டேன். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நிஜமாக சொல்கிறேன், எனக்கு டேஸ்ட் மேலே நம்பிக்கையில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். பட் ஓகேவாக இருந்தது. அண்ட் எனக்கு என்னன்னு தெரில, எல்லாத்துலேயும் இங்கே இருக்கவங்க ஸ்வீட் போட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது சாப்பிடும்போது ஐம் ஃபீலிங் தட் ஸ்வீட்னஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேலை தான் நிறையா இருந்தது. மீட்டிங் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் போஸ்ட் போட வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு, முடிச்சிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் தான் இன்றைக்கி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஹெக்டிக்கான பீரியடில் நான் ஒர்க் பண்ணதில்லை. யூனோ வாட், கால்ஸ் இல்லாமல் ஒர்க் கொடுத்துட்டா கூட வி கேன் டூ தட். எவ்வளோ நேரம் ஒர்க்னாலும் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், அது கூட தெரியாது. ஆனால் நைன்னு கால் வந்துகிட்டே இருக்கும்ல, அது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? அதை நான் இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக கால் பண்ணுறவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் அவங்க பார்க்குறாங்கல்ல. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி இந்த வேலையை முடிக்க போகிறனோ ஆண்டவான் இருக்கு. அண்ட் எஸ், சொல்ல மறந்துட்டேன், திஸ் இஸ் மை நியூ ரோல், எ சோஷியல் மீடியா மேனேஜர். நான் வந்துட்டு VPN விட ஃபாஸ்ட்டாக என்னோட லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோட ஜாப் ரோட சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டே சொல்ல மறந்துட்டேன், நான் வந்துட்டு என்னோட லிபாமோட ஃப்ளேவர் மாற்றிட்டேன். பிராண்ட் அதே தான், பட் ஃப்ளேவர் மாற்றிட்டேன். இட் இஸ் வாட்டர்மெலன். இதோடதும் நல்லா தான் இருக்குது, ஸ்மெல் சவுண்ட்ஸ் டூ குட். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். பிகாஸ் அதான் அந்த ஸ்லீப் சைக்கிளே எனக்கு ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அக்கடான்னு படுத்தேன், அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு. அப்புறம் கால் பேசிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 hours பெர்மிஷன் கேட்டிருந்தேன். தயவு செஞ்சு எனக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு. எல்லாம் அப்போ மண்டைய டிங்குன்னு ஆட்டிட்டு இப்போ வந்துட்டு நோ லீவ், நோ பெர்மிஷன், ப்ளீஸ் ஒர்க் அப்படின்ட்டாங்க. நானும் வந்துட்டு எனக்கும் அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன், மனசை தேத்திட்டு. இட்ஸ் ஓகே, நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், கொஞ்சம் கூட பிரேக் இல்லாத வேலை வேணும்னு, சாவலை செத்த பையலே அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை சமாதானப்படுத்திட்டு ஒரு 10 minutes பிரேக் கொடுங்க, அது மட்டும் போதும் அப்படின்ட்டு வந்து ஒரு 10 minutes நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இன்னைக்கு பிளான் என்னன்னா, எனக்கான மீன் டைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஷாப்பிங் போகலாம், யூஸ்வலாக ஷாப்பிங்லாம் போக மாட்டேன். சரி ஓகே நம்ம இன்னைக்கு தனியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் அது சொதப்பிடுச்சு. ஓகே தனியாக ஷாப்பிங் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு படுத்து 2 நிமிஷம் கனவு காணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஆஃபீஸ் கால் வந்துடுச்சு.
அப்புறம் கால் எடுத்து பேசிட்டு மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எனக்கு விளையாட்டு என்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு அனிமேஷன் மாதிரி வந்தது, அதை ஜூம் பண்ணி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் மதியம்னு சொல்லலை, ரசம் சாதம் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக அந்த புளிக்குழம்பு மதியானத்துக்கு வச்சது தான், பட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால மார்னிங் புளிக்குழம்பு சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் ரசம் சாதம் சாப்பிட்டேன். அண்ட் யூ நோ வாட், இப்போல்லாம் ரீசெண்ட் டைம் நான் நிறைய சீரீஸ் பார்க்குறேன். அதுவும் இந்த தமிழ் படம் தமிழ் சீரீஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். இங்கிலீஷு ஃப்ரெஞ்சுலலாம் மூவிஸ் சீரீஸ் இருக்குல்ல, அதை தமிழ் டபுளில் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு தமிழ் மொழி தான் புரியும், ஆனால் தமிழில் பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. அப்படி ஒரு வியாதி போல் எனக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கூட விடுறதே இல்லை. அதான் பார்த்து இப்படி தான் இன்றைக்கி என்னோட சொதப்பலான நாள் போணுச்சு தெரியுமா. ஓகே, நான் போயிட்டு வரேன். பை பாய். ஹாவ் அ குட் சண்டே கைஸ்.